அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை அக்னி நட்சத்திரத்தின் 8ஆம் நாள். இந்த நாளில் குளியல் தாந்திரிகம். இந்த குளியல் முறைக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாளே நீங்கள் கோவிலுக்கு போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். இந்த குளியல் முறைக்கு மட்டும் நீங்கள் கோயிலில் போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். கோவிலில் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அபிஷேக தண்ணீரை வாங்கிட்டு வரணும். அந்த தண்ணீரை நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் கலந்துக்கணும். எனக்கு அது சாத்தியப்படாதுங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நான் சொல்கிறேன், கேளுங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும், ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9346920442 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த நாளில் கோமுக நீர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு துண்டு பச்சை கற்பூரம் போட்டு வச்சுருங்க. முதல் நாள் இரவே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. மறுநாள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை அப்புறப்படுத்திட்டு அந்த தண்ணீரை குளிக்கிற தண்ணீரில் சேர்த்து குளிங்க. இதை நம்ம தீர்த்தம்னு சொல்லுவோம் இல்லையா, தீர்த்தம் தயாரிப்போம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முறைப்படி தயாரிச்சுக்கிறோம். கோயிலில் அபிஷேக தண்ணீர் கிடைக்கல அப்படின்னா இந்த தண்ணீரில் நீங்கள் குளிங்க. இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இந்த குளியல் முறையை வயதானவர்களிலிருந்து சிறிய குழந்தைகள், கர்ப்பிணிகள் எல்லாருமே தாராளமாக பின்பற்றலாம். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன்.